அம்மா மனைவி 2 பேரும் சினிமா வச்சே கண்டுபிடிக்கலாம். அம்மா படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னா, ஏய் ஏன்டா போயிட்டு 500 1000 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, தீபாவளி பொங்கலுக்கு டிவிலேயே போட்டுற போகிறான், இங்கேயே உட்காந்து பார்த்துடலான்னு சொல்லி அந்த 500 1000 மிச்சப்படுத்தினா அது அம்மா. படத்துக்கு போகிறேன்னு சொன்னோடனே ஏங்க நானும் வரேன் இருங்க அப்படின்னு கிளம்பி வந்து 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டா அதுதான் மனைவி. படித்தா வேலை கிடைக்காது, நடிச்சா நாடே கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே இன்னைக்கு சினிமாவை நோக்கி இந்த சமூகம் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நடிகர்களை தலைவனாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தலைவா அப்படின்னு பாலபிஷேகம் ஊத்துறான். பெத்த அம்மா ரேஷன் கடையில் பாமாயில் வாங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன பண்றான், போயிட்டு தலைவா அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கான். அதெல்லாம் தாண்டி விஜய் வாழ்க அஜித் வாழ்க அப்படின்றான். நான் கேட்குறேன், விஜய் வாழ்க அஜித் வாழ்க, நீ எப்போ வாழ்வ? யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். விஜய் பிரம்மாண்டமான வீட்டை பார்த்தீர்களா? நான் கேட்குறேன், விஜய் வீட்டை பாரு, அஜித் வீட்டை பாரு, உன் வீட்டையும் பாரு. அடுத்த விஜய் கார் பாரு, அஜித் கார் பாரு, நீ சைக்கிளில் போயிட்டு இருக்கிற. நமக்கு எதுக்கு அது நிலைமை அப்படின்றதான் கேள்வி.